கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 61வது அதிகாரம் 1, 2, 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி அது செயல்படுத்தப்படும், எப்படி ஊழியங்கள் செய்வார் என்றெல்லாம் அழகாக எழுதியிருக்கிறார். இதனுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல் லூக்கா 4, 18, 19, 20, 21 வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம். இதே வசனத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்வார், இந்த நாளில் இந்த வசனம் உங்கள் காதுகள் கேட்க உங்கள் கண் முன்பாக இது நடந்துட்டுன்னு சொல்வார். ஆம் தேவ ஜனங்களே, அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லிட்டு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். எத்தனை அருமையான வசனம் பார்த்தீங்களா தேவச்சனங்களே. உங்களுக்கு துயரத்துக்கு பதிலாக என்ன கிடைக்குமா? ஆனந்த தைலமா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கிடைக்குமா? இப்போ நீங்கள் ஒடுங்கி போயிருக்கலாம், துதிக்க முடியாமல் இருக்கலாம். இது உங்களுடைய பங்கு கிடையாது. முதலாவது உங்கள் பங்கு என்னன்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் பங்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம். தேவ ஜனங்கள் இதை கேட்குறீங்கன்னா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தான் நான் வாசித்தேன். ஒடுங்கின ஆவி அல்ல. நீங்கள் இனிமே ஒடுங்கின ஆவி உடையவர்களாக அல்ல, துதியின் உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன செய்ய போகுதுன்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல உள்ள பதிவு புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாரும் இதனுடைய ஐஸ்வர்யத்தையும் இதனுடைய ஆனந்தத்தையும் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ தேவ பிள்ளைகள் சொல்கிற சாட்சி என்ன தெரியுமா? இந்த மேலே எழுதப்பட்ட வார்த்தையின்படியே சிறுமைப்பட்டவர்களாகி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை ஆற்றியிருக்கிறது. எத்தனை முறை கர்த்தர் நம்ம காயங்களை ஆற்றியிருக்கிறார் பார்த்தீங்களா? சிறைப்பட்ட நமக்கு விடுதலை வந்திருக்கிறது. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அனுக்கிரக வருஷம்னா என்ன? இந்த கிருபையின் காலம், வரப்போகிற ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங், ஆண்டோடைய ரகசிய வருகை, இதெல்லாம் நம்மளுடைய அனுக்கிரக வருஷம். ஆண்டோடைய ரட்சிப்பின் மேன்மையை சுமக்கிறது ஒரு அனுக்கிரக காலம். இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். எல்லாரும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. தேவ ஜனங்களே, நம்ம ஒரு நாளும் நம்ம ரட்சிப்பை காசுக்காக விலை கொடுக்கவே முடியாது. எத்தனை ஹெலிகாப்டரை விற்றாலும், எத்தனை விமானங்களை விற்றாலும், இந்தியாவில் உள்ள எல்லா சொத்துக்களையுமே நம்ம ரட்சிப்புக்கு முன்னாடி வைத்தாலும் இந்த ரட்சிப்பு தலை சிறந்தது. எவ்வளோதான் நீங்கள் இயேசுனுடைய ரத்தத்துக்கு காசு கொடுக்க முடியும்? இயேசுனுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மேன்மையை காட்டிலும் விலையேறப்பட்டது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா உங்கள் தலைமையில் இருக்கிற அந்த இயேசுவின் ரத்தம் என்ற முத்திரை, உங்கள் நெத்தியில் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரை, உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் சாதாரணது கிடையாது. இதை காசு கொடுத்து வாங்க முடியாது. இது பட்டம் படிப்பு கொடுத்து வாங்க முடியாது. ஒருவேளை இதை நீங்கள் அதிகாலையில் கேட்குறீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே இருக்கிறது உயர்வை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். கோடீஸ்வரர்களுக்கு மேலே இல்லாத, பல பட்டதாரிகளுக்கு மேலே இல்லாத ஐஸ்வர்யவான்கள், சம்பந்தர்கள் மேலே, பெரிய கோடீஸ்வரர்கள் மேலே, சயின்டிஸ்ட் மேலே, விஞ்ஞானிகள் மேலே இல்லாதது தான் உங்க மேலே இருக்குது. அப்படிப்பட்ட மகிமையை சுமக்கிற உங்களை பார்த்து பிசாசு சொல்லுவான், ஐயோ நீ பாவம் அல்லவா, உனக்கு வீடு இல்லை அல்லவா, உனக்கு சுகம் இல்லை அல்லவா, உனக்கு அந்த போராட்டம் இருக்குதே, உன் குடும்பத்தில் இந்த போராட்டம் இருக்குதே, அவங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒரு சின்ன விஷயத்தை வைத்து உங்களை கவலைப்படுத்துவான். உங்கள் மேலே இருக்கிற அந்த மகிமையானதை மறக்க வைப்பான். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, என் மேலே என்ன இருக்குது? என் மேலே கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என்னை ஊழியம் செய்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னு அழகாக சொல்லுகிறார். இதை நீங்கள் லூக்கா 4 எடுத்துக்கொண்டாலும் பார்க்க முடியும். அவர் அழகாக சொல்லுகிறார், இயேசு
கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? ஒவ்வொரு தேவஜனங்களும் இந்த அதிகாலையில் நம்ம சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் நம்ம மேலே இருந்தால் ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வரும். தேவ சித்தமானது நம்மளை தேடி வரும். தேவ சித்தம் இல்லாதது நம்மளை விட்டு ஓடும். தேவ ஜனங்களே, சில விஷயங்கள் உங்களை விட்டு ஓடுதா, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அது தேவ சித்தம் இல்லாதது. அது உங்களை விட்டு போகட்டும். அது உங்களை சீரழிக்கும். அது உங்கள் குடும்பத்தை நிர்மூலம் ஆக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேவ பிள்ளைகள் கிட்ட தேவையில்லாதது வரவே வராது. அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நான் மட்டும் ஏன் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவும் வாய்க்கலைன்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் வாய்க்காது, தேவ சித்தம் மட்டும்தான் வாய்க்கும். அதனால் அதற்கு நன்றி செலுத்துங்க. நிறைய நேரம் இன்றைக்கி தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம கவலைப்படுவோம். யோசேப்பு குழியில் போனார், அது தேவனுடைய சித்தமாக இருந்துச்சு. சிறைச்சாலையில் போனார், தேவ சித்தமாக இருந்துச்சு. அதற்கெல்லாம் நன்றி தான் செலுத்தணும். ஏன்னா போன பாதையெல்லாம் உயர்வின் பாதை. அதனால் தேவ ஜனங்களே, நான் ஏன் தனிப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது, நான் மட்டும் ஏன் உடைக்கப்பட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகள் சொல்லவே கூடாது. உங்கள் தலை மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் நெத்தியில் இருக்கிற அந்த இரத்தத்தை பாருங்கள். எந்த இரத்தத்தினால கழுவப்பட்டீங்கன்னு பாருங்கள். கோடிகள் கொடுத்தும் செய்ய முடியாத விஷயம் ஒரு கிறிஸ்தவனுடைய மேலே நடந்திருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை மேலே நடந்திருக்கிறது. இதை ஒருபொழுதும் ஒரு தேவ பிள்ளை மறக்கக்கூடாது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்கள் மேலே இருக்கிறது நீங்கள் மறந்து போகாதீங்க. உங்கள் மேலே இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேக கிரீடம். இதை ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாதுன்னு ஆவியானவர் உணர்த்துகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த மகிமையான மேன்மையை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த பூமியில் எவ்வளோ விலை கொடுத்தும் வாங்க முடியாததை இந்த ஆண்டவராகி இயேசு நம்ம தலையின் மேல் வைத்திருக்கிறாரே, இந்த உன்னதமான அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துவோமா? இயேசு கட்டவிழ்க்கிறவராக இருந்தார். பிசாசின் கிரியைகளில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் இருந்தார். இன்னைக்கு அவருடைய ஒரே ஒரு விருப்பம், என் ஜனங்கள் என்னை போல் மாற மாட்டார்களா, என் பிள்ளை என்னை போல் இருக்க மாட்டாங்களா, நான் செய்ததிலும் பெரிய காரியங்களை அவர்களை செய்ய நான் அழைத்திருக்கிறேனே, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேனே, அவர்களை பயன்படுத்த சித்தமுள்ளவர்களாக இருக்கிறேனே, ஆனால் என் ஜனம் என் சத்தத்தை கேட்க மாட்டார்களா என்று ஆவலோடு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, ஆவலோடு இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நடப்பதாக. தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது ஆவியானவர் காட்டுகிறார். அக்னிக்குள்ளாக வைக்கப்பட்ட ஒரு பட்டயத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பட்டயம் அக்னிக்குள்ளாக ஏன் இருக்கிறது தெரியுமா? அது அனல் கொள்ளும், அதற்கு உருவம் கிடைக்கும், அது இன்னும் ஷார்ப்பாகும். தேவ ஜனங்களே, இப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவியானுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறீங்க, கர்த்தருடைய அக்னிக்குள் இருக்கிறீங்க. எந்த அந்தகாரம் உங்களை தொட முடியாது, எந்த அந்தகாரம் உங்களை ஜெயிக்க முடியாது. உங்கள் வழியில் வரக்கூடிய எல்லா அந்தகாரங்களையும் வெட்டி தகர்த்து போடக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி, ஒரு வல்லமை, ஒரு வேத வசனத்தினுடைய ஞானம் உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிறத தான் இந்த தரிசனத்தில் காட்டுகிறார். எல்லா அந்தகாரமும் செயலிழக்கும், எல்லா இருளின் ஆவிகளும் செயலிழக்கும். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உங்கள் வழியில் உள்ள எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நீர் அப்படியே விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் செருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆண்டு ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் யார் என்பதை ஆவிக்குரிய தரிசனத்தில் காட்டியிருக்கிறார். நீங்கள் ஒரு பட்டயமாக அக்னிக்குள்ளாக இருக்கிறீங்க. கர்த்தர் என்ற அக்னிக்குள்ளாடி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க. அதை நீங்கள் உணரணும், ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும். சூழ்நிலையை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. சூழ்நிலை தனிமையாக இருக்கலாம், கடனின் பாதையாக இருக்கலாம், வெட்கப்பான பாதையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறத மறக்காதீங்க. சிங்க கபிக்குள்ளாடி கர்த்தர் இருந்தார், அக்னி ஜாலைக்குள்ளே இருந்தார். உங்கள் சூழ்நிலையிலும் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை வெளியே கொண்டு வருவார், விடுதலையை கொடுப்பார். நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இரவு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனலில் தான் லிங்க் கொடுக்கப்படும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.